இப்பொழுது நம்முடைய திருமந்திர நகர் வெகு சிறப்பு பெற்ற நம்முடைய சிவன் கோவில் திருமந்திர நகரினுடைய தல புராணத்தின் மறுபதிப்பின் வெளியீட்டு விழாவானது நடைபெற இருக்கிறது. விழாவின் முதன்மையாக நம்முடைய திருக்கோவிலின் தலைமை பட்டர் கும்பாபிஷேக மணி, சிவாகாம ரத்தினம், சிவாகாம கலாநிதி, நிறைய பட்டங்கள் சொல்லலாம். ஆனால் பட்டத்தால் அவருக்கு பெருமை இல்லை, அவரால் தான் பட்டங்களுக்கு பெருமை. உண்மையுமே அதுதான். எத்தனையோ நாடுகளுக்கு சென்று அவர்கள் கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய கோவிலில் தலைமைப்பட்டராக இருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு சிறப்பு. ஆகையினால அண்ணா அவர்கள், அண்ணாங்கிற வார்த்தைக்கு மேலே ஒரு வார்த்தை நம்ம சொல்றது இல்லை. சுவாமியை அண்ணாமலைங்கிறோம், அண்ணாவா அண்ணா அப்படிங்கிறோம். அதனால நம்முடைய திருக்கோவில் தலைமைப்பட்டர் சிவாகாம கலாநிதி திரு ரா. செல்வம் பட்டர் அண்ணா அவர்கள் முதன்மையாக வாழ்த்துறை வழங்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சதாசிவசமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. எல்லாம் வல்ல உமேருபாகனின் திருவருளினாலே திருமந்திர நகர் உரையும் பாகம்பிரியாளுடனாய சங்கரராமேஸ்வர பெருமானுடைய திருவருளினாலே நமது ஆலயத்திலே மகா சிவராத்திரி விழா என்று சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சியானது இன்றளவும் வருடந்தோறும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இவ்விழாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய பக்த பெருமக்கள் யாவருக்கும் நமஸ்காரங்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது. இதுவரையிலே மாறுவேட போட்டி, அதே போன்று குழந்தைகள் அனைவரும் தேவார பாடல்களை பாடுகின்ற நிகழ்ச்சிகள், அத்தனை நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்கே நடைபெற்று அவர்களுக்கெல்லாம் பரிசுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதனையும் தொடர்ந்து பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகள், அதே போன்று நாம் எல்லோரும் சைவத்தை உணரும் வண்ணமாக சொற்பொழிவுகளும் ஏனைய நிகழ்ச்சிகளும் இங்கே தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. அதனால் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள முடியாது. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் இங்கே சொல்லி நமது திருக்கோவிலினுடைய தலபுராணம் என்று சொல்லக்கூடிய புஸ்தகமானது நமது திருக்கோவிலே ஏற்கனவே உள்ளது. அந்த தலபுராணத்தை நிறைய பக்தர்கள் நிறைய ஊர்களிலிருந்து வரவங்கெல்லாம் நமது திருக்கோவிலுடைய தலபுராணம் என்ன அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. புஸ்தகம் எவ்வளவு பிரதிகள் இருந்தாலும் உடனே சரியாயிருது. அதனால் அதை இக்காலத்திலே நமது கடந்த 2003ஆம் ஆண்டு, அதன் பிறகு 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற திருக்கோவில் குடமுழுக்கு நிகழ்ச்சிகளும் அதனை சார்ந்து நடந்த திருப்பணிகளும் அதெல்லாம் இங்கே இப்புத்தகத்திலே சேர்க்கப்பட்டு இந்த தலபுராணமானது இங்கே வெளியிடப்பட இருக்கின்றது. அதனால் அந்த தலபுராணம் என்பது நமது திருக்கோவிலிலே பக்தர்கள் அனைவருக்கும், வருகின்றவர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நல்ல நிகழ்வுதான் என்றாலும் நாம் இங்கே அமர்ந்திருக்கும் பொழுதும் அதனை பற்றி சற்று சிறிது நேரம் சிந்தித்து அதன் பிறகு இந்த தலபுராணத்தை வெளியிட்டால் மிகவும் அருமையாக இருக்கும் என்பதனால்தான் எல்லோரும் பேச விளைகின்றோம். முக்கியமாக நமது ஊர் திருமந்திர நகர் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு ஸ்தலம். தூத்துக்குடியினுடைய பேரே திருமந்திர நகர் தான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இறைவனும் இறைவியும் இங்கே திருக்கோவில் அமைவதற்கு முன்பாக நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்திலே சுவாமி அம்பாள் இங்கே வந்து இருந்ததாக வரலாறு கூறுகின்றது. அதனால் சுவாமி அம்பாள் எந்த இடத்துல அமர்ந்திருந்தாங்களோ நாம் அந்த இடத்துல கூட நாமெல்லாம் உட்காந்துருக்கலாம். அதனால தான் பிரகாரத்தை சுற்றி இவ்வளவு கூட்டங்கள் ஜனங்கள்லாம் நாமெல்லாம் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் சுவாமி அம்பாள் இந்த இடத்துல எங்கே இருந்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த இடத்துல இருந்திருக்கலாம், அந்த இடத்துல இருந்திருக்கலாம், எங்கேயா இருந்திருக்கலாம். அதனால தான் இந்த இடத்துல வந்தால் கூட ஒரு அமைதி தானாகவே உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இடம் இந்த பிரகாரம். அதனால் சுவாமி அம்பாள் இங்கே திருப்பரங்குன்றம் திருக்கல்யாணத்திற்கு வருகை தந்த பொழுது அந்த நல்ல நேரத்திலே ரிஷிகள் அனைவரும், காசிபர், பரத்வாஜர், கௌதமர் போன்ற முனிவர்கள் எல்லாம்
இறைவன் முன்னால் வீற்றிருந்து திருமந்திரத்தை உபதேசம் செய்யுமாறு வேண்டிக்கொள்ள இறைவன் இறைவிக்கு உபதேசம் செய்த தலம். உத்தரகோதமங்கையில் சுவாமி அம்பாளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அதுபோன்று நிறைய இடங்களில் உபதேசம் பண்ண க்ஷேத்திரத்தெல்லாம் கூட நமது ஆறுமுகம் சேர்த்துருக்கார், அதையும் சொல்கிறேன். அதனால் இறைவன் இறைவிக்கு உபதேசம் செய்த தலங்களிலே நமது தலமும் ஒன்று. அப்படி உபதேசம் செய்யும் பொழுது இந்த அதாவது நமது திருக்கோவில் இந்த இடத்தை சுற்றியுள்ள சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடலிலே இருந்த அலை ஓசை, பனைமரங்களால் வரக்கூடிய அந்த காற்றினுடைய சப்தம், மண்பாண்டம் செய்யக்கூடியவர்கள் அந்த மண்பாண்டத்தை செய்யும் பொழுது வருகின்ற சப்தம், இந்த சப்தங்கள் எல்லாம் இடையூறாக இருந்ததாகவும் இறைவன் அதையெல்லாம் நிறுத்தி இறைவிக்கு மந்திரோபதேசம் செய்ததனால் இந்த ஊருக்கு திருமந்திர நகர் அப்படிங்கிற ஒரு அருமையான பெயர். அதே போன்று அந்த இன்னைக்கும் யாரும் நம்ம ஊரில் வச்சு மண்பானை செய்ய மாட்டாங்க, வெளியிலேருந்து கொண்டு வந்து தான் மண்பானை வியாபாரம் பண்ணுறாங்க. சமுத்திரத்தில் இன்றைக்கும் அலைகள்லாம் இன்றைக்கும் நம்ம ஊரில் கிடையாது. அதே போன்று பனை மரங்கள் நம்ம ஊரை சுற்றி நிறைய பனைமரங்கள் இருக்குது. ஸ்தல விருட்சம் கூட நம்ம ஊருக்கு பனைமரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆலயத்திற்கு. அதுக்கு உண்டான சான்றுகள்லாம் தேடின்னு இருக்காங்க. இப்படி அந்த சப்தங்கள்லாம் நம்ம ஊரில் இருக்காது. இதையெல்லாம் இறைவன் நமக்கு உபதேசம் செய்ததினால் இந்த காட்சிகள்லாம் இன்றளவும் அதெல்லாம் சான்றாக விளங்குகின்றது. அதே போன்று மந்திரோபதேசம் செய்ததினால் திருமந்திர நகர். சங்கரராம பாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஒரு குறுநில மன்னன், இவர்கள்லாம் தென்காசி ஆண்ட பராக்கிரம பாண்டியன், இவர்கள்லாம் சகோதரர்கள். தென்காசி, கரிவளவந்தநல்லூர் நம்ம ஊர்லாம் சமகாலத்தில் அமைந்த கோவில்கள் அப்படின்னே சொல்லலாம். அதுக்குண்டான சான்றெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. அதனால் அப்படி ஒரு சங்கரராம பாண்டியனுக்கு புத்திரபாக்கியம் இல்லாதனால காசியில் போய் ஸ்நானம் பண்ணி விஸ்வநாதரை தரிசனம் செய்யும் பொழுது அவருக்கு ஒரு அசரீரி வாக்கு. இப்படி திருச்செந்தூருக்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தில் காசிப முனிவரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட லிங்கம் இருக்குது. ஏன்னா அம்பாளுக்கு சுவாமி மந்திரோபதேசம் செய்த காரணத்தினால் மந்திரோபதேசத்தினுடைய வண்ணமாக காசிப முனிவரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட லிங்கம் நமது சங்கரராமேஸ்வரர். ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் 7 விதமான லிங்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் ஸ்வயம்பூ தெய்வீகம் தெய்வ திவ்யம் மானுஷம் ஆர்ஷகம் ராட்சசம் பானலிங்கஞ்ச சப்பலிங்க மிகோச்சதேன்னு ஆகமம் சொல்கிறது. என்னென்னா ஸ்வயம்பூன்னா தானே தோன்றியது, தெய்வீகம்னா அம்பாள் பூஜை செய்தது, திவ்யம்னா தேவர்களால் பூஜிக்கப்பட்டது, மானுஷம்னா மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது, ஆருஷம்னா ரிஷிகளால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. நம்ம சுவாமி ஆருஷலிங்கம், ரிஷிகளால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதுனால ஆருஷலிங்கம் நம்மளுடைய சுவாமி சங்கரராமேஸ்வரர். மானுஷம் ஆர்ஷகம், ராட்சசன்னா ராட்சசர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது, பானாசுரனால் பூஜை பண்ணப்பட்ட லிங்கங்கள்லாம் பானலிங்கம்னு பேர். இது விரிவாக சொல்லலாம், இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். அப்படிப்பட்ட சப்த லிங்கங்களிலே நமது திருக்கோவிலுடைய அமைந்த சுவாமி ஆருஷலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூர்த்தி நமது சுவாமி. தலம் திருமந்திர நகர். தீர்த்தம் வாஞ்சா புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தீர்த்தம். ஆகையினால இந்த ஆலயத்திலே இதுபோன்று மன்னன் அங்கே வழிபடும் பொழுது மன்னனுக்கு அசரீரி வாக்காக இந்த வாஞ்சா புஷ்கரணிங்கிற தீர்த்தம் இருக்குது. அதே போன்று இந்த சுவாமி இருக்கார், வழிபட்டேன்னா புத்திரபாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு காரணத்தினால் மன்னன் இங்கே வழிபட்டு அவருக்கு மகப்பேறு கிடைக்கின்றது. அவரால் கட்டப்பட்ட ஆலயம் நமது சங்கரராமேஸ்வரர் திருக்கோவில். சுமார் ஒரு 600-700 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஒரு அற்புதமான தலம் நமது திருக்கோவில். மன்னன் ஆலயம் அமைத்து இங்கே மக்கள் எல்லோரும் வழிபட்டு அதன் பிறகு நிறைய திருப்பணிகள் எல்லாம் ஆலயத்திலே நடைபெற்றிருக்கின்றது. அதெல்லாம் இந்த தலபுராணத்திலே விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நமது ஜெயகார்த்தின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கார், அவர்கிட்ட கூட சொல்லியிருந்தேன் ஒரு தடவை, நம்ம தலபுராணத்தை கொஞ்சம் நேரம் எடுத்து அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அவர் ஓரளவு நமக்கு எடுத்து கொடுத்தார். அதன் பிறகு நமது ஆறுமுகம் அவர்கள் அரங்காவலர் குழுவினுடைய ஒரு அன்பிற்கிணங்க
நமது கந்தசுவாமி அண்ணா அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், அதே போன்று ஜெயலட்சுமி மாரியப்பன் அவர்கள், சாந்தி அவர்கள், இவர்கள்லாம் அறங்காவலர் குழுவினுடைய நம்ம திருக்கோயில் நிர்வாக அதிகாரி அவர்கள். இவர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நமது ஆறுமுகம், அதாவது இளைஞர் தான், நல்ல சைவ சித்தாந்த கருத்துக்களையும் திருமுறை கருத்துக்களையும் அற்புதமாக எடுத்து சொல்லுவதிலே மிகவும் திறமை வாய்ந்தவர். அவர் மருத்துவ பணிக்காக படித்து கொண்டிருக்கின்றார். அவர் நல்ல மருத்துவராக வரணும். நம்மளுடைய வாழ்த்துக்கள்லாம் அவருக்கு நிறைய கிடைக்கணும். சைவத்தை பரப்பக்கூடிய நிகழ்வுகளிலெல்லாம் அவர் கலந்து கொண்டு சைவத்தை மென்மேலும் பரப்பக்கூடிய ஒரு கொள்கை ரீதியாகவும் அவர் செயல்பட வேண்டும். அதனால் இந்த அற்புதமான ஒரு தல வரலாற்றை அவரும் சேர்ந்து அதனுடைய நிறைய கருத்துக்கள் எல்லாம் அந்த ஒழுங்குபடுத்தி அவ்வப்போது நம்மிடம் ஆலோசனைகளும் கேட்டுக்கொண்டு நல்ல முறையில் இந்த புத்தகமானது தலபுராணமானது இங்கே வெளிவந்திருக்கின்றது. அதனால் நமது டிஎம்பி பேங்கின் சார்பாக அங்கே டிஎம்பி பேங்க் சார்பாக ஊழியர்கள் இங்கே வருகை இருந்திருக்கின்றார்கள். பேங்க் மேனேஜர் அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கின்றார்கள். அதனால் நமது சிவாகம ஞானசாகரம் ஞானப்பூங்கோதை அம்மா அவர்களும் இங்கே வருகை தந்து விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாந்தி ரவிபாலன் அவர்கள் இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா அவங்கெல்லாம் சிவாகமத்தையும் அதே போன்று சைவ சித்தாந்த கருத்துக்களையும் சைவத்தையும் அவர்களாம் ஞான கருவூலம். அவர்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவர்களும் இங்கே தொடர்ந்து நம்மிடையே பேச இருக்கின்றார்கள். அதனை தொடர்ந்து தலபுராணமும் இங்கே வெளியிட்டு அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அவர்களது நிகழ்ச்சியும் இங்கே இருக்கின்றது. அதனால் இன்றைய சிவராத்திரி விழாவிற்காக அறங்காவலர் குழுவினர் மிகவும் அற்புதமான முறையிலே இங்கே திருவிளக்கு பூஜை, அதே போன்று திருக்கோவிலினுடைய சன்னதிகளிலே தோரணங்கள், திருக்கோவிலை சுற்றியுள்ள இடங்களிலே தோரணங்கள், அற்புதமான ஏற்பாடுகள் எல்லாம் நமது அறங்காவலர் குழு தலைவர் அவர்களும் நமது ஆறுமுகம் அவர்களும், அவரை தொடர்ந்து பக்தர்கள், திருக்கோவிலுக்கு வரக்கூடிய அற்புதமான அவர்களை சார்ந்த எல்லோரும், ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பேர் சொல்றதுக்கு இங்கே நேரம் காணாது, எல்லோரும் இணைந்து அற்புதமான முறையிலே விழாவினை சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த தலபுராணமானது இப்பொழுது வெளியிடப்பட்டு அதனை தொடர்ந்து அம்மா அவர்கள் இங்கே பேச இருக்கின்றார்கள். இப்பொழுது தலபுராண நூல் வெளியீடு எல்லாரும் ஒரு, ஏன்னா நம்ம தலபுராணத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம கோயில் எல்லாரும் கேட்டு வாங்கிக்கலாம். எல்லாரும் அதற்கு ஒரு விலைப்பட்டியல் கொடுத்திருக்கின்றார்கள். அதனை தொடர்ந்து தலபுராணத்தை எல்லோரும் வாங்கி நமது திருக்கோவிலுடைய தலபுராணத்தை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அரணம பார்வதி பதடி அரகர மகாதேவ. நல்ல புத்திரபாகிய ஸ்தலம். நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் புத்திரபாகியம் கிடைக்கும். மன்னனுக்கு எப்படி மகப்பேர் கிடைச்சதோ புத்திரபாகியம் கிடைக்கும். நிறைய சொல்லலாம், நேரம் இல்லை. ஏன்னா குறைவான நேரம், இன்னும் நிறைய பேர் பேச இருக்காங்க. பரதநாட்டியத்து குழந்தைகள்லாம் நிகழ்ச்சிகள் கலந்துட்டுருக்கு. அதனால் சுருக்கமான முறையில் தான் சொல்ல முடிஞ்சுது. அதனால் தலபுராணத்தை பற்றி இன்னொரு நாள் விரிவாக பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அன்றைக்கி நிறைய விரிவாக பேசுவோம். அதனால் நமது திருக்கோவில், திருமந்திர நகர், அதே போன்று மகப்பேருக்குண்டான ஒரு அற்புதமான ஸ்தலம் நமது திருக்கோவில். அதனால் நமக்கு தெரிந்தவங்களுக்கெல்லாம் சொல்லி எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மகப்பேறு வேண்டப்பட்டவங்கெல்லாம் நமது திருக்கோவிலே வந்து தரிசனம் செய்தால் மகப்பேறு கிடைக்கும், குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல கல்வி கிடைக்கும், கல்யாணம் ஆகும். அதனால தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சங்கரன்னு பேர் வச்சுருப்பாங்க, சங்கரராமன் பேர் வச்சுருப்பாங்க, அதே போன்று சங்கர பாகம்னு பேர் வச்சுருப்பாங்க. அம்பாள் பேரையும் சேர்த்தார், அம்பாளுடைய திருநாமம் பாகம்பிரியால்னு பேர். இப்படி நிறைய இருக்குது செய்திகள். அதனால் சுருக்கமான முறையில் இப்பொழுது அதை சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. வாய்ப்பிற்கு நன்றி கூறி இப்பொழுது தலவரலாறு புஸ்தகமானது வெளியிடப்படுகின்றது. நமது அறங்காவலர் குழு தலைவர் அவர்கள். இந்த மேடையிலே நிறைய பெரியவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் எங்கள் வீட்டு பெரியவர் அவர்கள் பெறுவதுதான் எங்களுக்கு சிறப்பு என்பதால் நம்முடைய தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியினுடைய மேலாளர் திரு கண்ணன் ஐயா அவர்கள் இந்த நூலின் 4வது பதிப்பின் முதல் பிரதியை வெளியிட, முதல் பிரதியை நம்முடைய சிவாகமரத்னம் திரு செல்வண்ணா அவர்களும், அறங்காவலர் குழு தலைவர் திரு காவனா கந்தசாமி ஐயா அவர்களும், சிவஞான சாகரம் திருமதி ஞானப்பூங்கோதை மோகனசுந்தரம் அம்மா அவர்களும், நம்முடைய அறங்காவலர் திரு PSK ஆறுமுகம் ஐயா அவர்களுமாக இந்த முதல் பிரதியை பெற்று மகிழ்கிறார்கள் என்பதை மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையன் தாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி,
நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து திருமதி ஞானபூங்குதை மோகனசுந்தரம் அம்மா அவர்கள் ஒரு நிமிடங்களுக்கு இங்கே வாழ்த்துறை வழங்குவார்கள். அது வெறும் டீசராக தான் இருக்கும். ஏன்னா 12 மணிக்கு அம்மாவனுடைய சொற்பொழிவு இருக்கு. அது அப்படி மழை போல அவர்கள் பொழிவார்கள். இப்போ அம்மா அவர்கள் வாழ்த்துறையாக ஒரு வார்த்தைகள் இங்கே வழங்க இருக்கிறார்கள். திருச்சிற்றம்பலம். உட்கார்ந்தார். திருச்சிற்றம்பலம். உனக்கு பணி செய்ய உன் தன்னையல் நாளோ நினைக்க வரம் எனக்கு நீத்த மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நிர்மலனே எவ்வுலகுமாக்குகின்ற சொக்கநாத எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருள் நம்ம எல்லாம் நடத்துகின்ற வகையிலே இந்த சிவராத்திரி நன்னாளிலே நம்முடைய திருமந்திர நகர் இந்த பாகம்பிரியாள் உடனாய சங்கரராமேஸ்வரர் கோவிலிலே சிவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டு, அதாவது வழிபாட்டோடு நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே இந்த நூல் வெளியீடானது அமைந்திருப்பது உண்மையிலேயே பெருமைக்குரியதாகும். எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கும், ஆனாலும் இதில் ஒரு சிந்திக்கக்கூடியதாக இன்னையோடு போயிடாம என்றைக்கும் இருந்து நம்மை ஆற்றுப்படுத்துகின்ற வகையில் அமைந்த நூல் வெளியீடு என்பது ரொம்ப சிறப்பான ஒன்று. அத்தகைய ஒரு நிகழ்வினை ஏற்பாடு செய்திரு தந்திருக்கின்ற இந்த அறங்காவலர் குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அறங்காவலர் குழு தலைவரும் சொன்னார்கள். ஆக பல இடங்களிலே பல செயல்களை நடைபெற்ற விஷயங்களையும் கோவில் சார்ந்த விஷயங்களையும் தொகுத்து இந்த நூலுக்குள் வெளியிட்டு இருக்கின்ற தன்மை அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப சிறப்புடையதாக இருக்கிறது. நிறைய விஷயங்கள் இந்த நூலுக்குள் இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்திலே நிறைய பேருக்கு இருக்கின்ற ஒரு பெரும் குறை அப்படின்னு பார்த்தால் 2 விஷயம். ஒன்று திருமணம், அடுத்தது குழந்தை. திருமணம் நிகழ்வதற்காக கோயில் கோயிலாக தம்முடைய பெயரையே பாகம் பிரியாள் என்ற ஒரு அற்புதமான ஒரு பெயரோடும் எம்பெருமானை விட்டு பிரியாமல் இருக்கின்ற இந்த தன்மையை காட்டியிருப்பது இன்னைக்கு ஏதோ பெண்களுக்கு அப்படின்னா ஒரு 33% அப்படிலாம் ஏதோ ஒரு பேச்செல்லாம் வருது. அன்றைக்கு எப்பொழுதுமே, அன்றைக்குன்னு இல்லை இன்றைக்குன்னு இல்லை, எப்பொழுதுமே சமம், சரிநிகர் சமம் அப்படிங்கிற வகையிலே எம்பெருமான் பாகம்பிரியாள் என்கின்ற அந்த நாமத்தை அவளுக்கு கொடுத்தார். அம்பாளுக்கு அப்படி ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறார்னா இதெல்லாம் நாம் ரொம்ப சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று. அந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளு கொண்டிருக்கின்ற இந்த நூலிலே ஒரு இடம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தந்த இடம், ரொம்ப அருமையான இடம். அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். 3வது கால பூஜையின் போது மற்றொரு நிகழ்ச்சி இருக்கிறது, அப்பொழுது நான் விரிவாக பேசிக்கொள்கின்றேன். இப்பொழுது அந்த புத்தகத்திற்குள் உள்ள ஒரு அருமையான கருத்து 15வது பக்கத்திலே இருக்குது. அப்புறம் புத்தகம் வாங்கின பிறகு படிச்சு பாருங்க. அதுல அம்பாள் மேலு பாடப்பட்ட ஒரு பிள்ளைத்தமிழ், அந்த பிள்ளைத்தமிழ் பாடப்பட்ட சூழலையும் காட்டி அதுக்கப்புறம் அதுல வருகின்ற ஒரு பாடலினுடைய அருமையையும் இதுல இந்த நூலிலே எடுத்து சொல்லி இருக்கிறார். அந்த பாடலினுடைய அருமை என்னது அப்படின்னா, அம்பாளை பார்த்து புலவர் பாடுகிறார், பிள்ளைத்தமிழ் பாடுகிறார். வருகை பதிகம், வருகை பருவம். அந்த வருகை பருவம் பாடுகின்ற பொழுது அம்பாள் அப்படி கண்ணு முன்னாடி வருகின்றாள். இதுதான் அந்த காட்சி.
அவள் வருகின்ற அந்த காட்சி அப்படிங்கிறது அந்த புலவருக்கு மட்டும்தான் தெரிகிறது, மற்றவங்களுக்கு தெரியல. அந்த புலவருக்கு மட்டும் அவள் வருகின்ற அந்த காட்சி அப்படியே மனக்கண்ணிலே வர அது அப்படியே படம் பிடித்து பாடலாக இங்கே தந்திருக்கின்றார். அநேகமா இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த பாடல் தெரிஞ்சிருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லார் வாயிலும் இது ஒரு முணமுணுக்கின்ற ஒரு பாடலாகத்தான் இருக்கிறது. செய்ய பவள செழும் கொத்தே முத்தே ஜீவரத்தினமே சிந்தாமணியே மரகதமே திகழும் வைடூரிய மணியே துய்ய பதுமராகமே சுடர்விட்டு ஒளிர் கோமேதகமே ஜோதி வைரமே நீல சுடர் விட்டெரிக்கும் இளமணியே. இதோ நம்மெல்லாம் நவரத்னம் பதித்த ஆபரணங்கள்லாம் அணிந்து கொள்ளணும்னு எல்லா பெண்களுக்கும் ஒரு ஆசை உண்டு. அந்த நவரத்னங்களையும் நம்ம கழுத்துல தரித்து கொண்டால் தானா இந்த பாடலை சொல்லுகின்ற பொழுதே அத்தனையும் இங்கே அம்பாள் வடிவிலே வந்து நிற்கின்றதே. இதுவே அணிந்து கொள்வதை காட்டிலும் சிறப்பாக இருக்கின்ற அந்த தன்மையை இந்த பாடலிலே வைத்து காட்டி இருக்கிறார் நம்ம புலவர். அடுத்து அவர் சொல்லுகிறார், சைவமணியே பெண்மணியே தயங்கும் இனிய பொன்மணியே அப்படின்னு சொல்லிட்டு, தாயே வருகன்னு சொன்னவரை இன்னும் ஏன் வராமல் இருக்கிறாய் என்று அந்த இடத்துல ஒரு தயங்கி நின்று அந்த பாடலை சொல்லுகிறாரா. அப்படி தயங்கி பாடலை சொல்லிட்டு இருக்கிற நேரத்திலே அங்கே சதங்கை ஒலி கேட்கின்றது. சதங்கை ஒலி அப்படி அந்த நேரத்திலே கேட்கின்றது. அந்த புலவர் கண்ணை மூடிக்கொண்டு இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றார். அப்ப அவருக்கு தெரியணும்ல, கண்ணுக்குள் அவருக்கு தெரிகின்றது அம்பாள் வருவது. எப்படி தெரிகின்றது? கண்ணுக்குள் தெரிகின்ற அந்த தன்மை மற்றவர்களுக்கும் அங்கே உணர்த்த வேண்டும் என்ற வகையிலே அவள் காலிலே அணிந்திருக்கின்ற அந்த நூபுரத்தினுடைய ஓசை அங்கே கேட்கின்றதா. அவ்வளவு அழகாக அம்பாள் சிற்றிடை அந்த சிறு ஆடை தவள அங்க சதங்கை அணிந்து வருகின்ற அந்த காட்சியை அந்த பாடலிலே வைத்து காட்டுகின்றார். சதங்கை சிலம்பும் புலம்ப என் முன் பைய நடந்து வாராது பாராமுகம் என் வருக வருகவே என்று பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுதே அம்பாள் வந்து விட்டாள். பாகம் பிரியா சங்கரனார் பாகம் பிரியாத பாகம் பிரியாள் அங்கே வந்து நின்றாள் என்ற அந்த காட்சியானது ரொம்ப ஒரு அருமையோடு அவருக்கு கிடைத்த அந்த அனுபவத்தோடு அமைந்த அந்த பாடல். அதை பற்றிய செய்தி இந்த புத்தகத்திலே தம்பி எடுத்து காட்டி இருப்பது உண்மையிலேயே ரொம்ப ஒரு சிறப்புடையதாக அமைந்திருப்பது. ஆக இந்த கோவிலினுடைய பெயர், இங்கே சுவாமிக்கு அமைந்த பெயர், நம்ம இப்ப பட்டரையா சொல்லுகின்ற பொழுது அழகாக சொன்னார்கள், காசிப மகரிஷி இங்க வழிபட்டதனால காசிபீஸ்வரர் என்ற அந்த பெயரும் உண்டு அப்படின்னு. அது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. உண்மையிலே எனக்கு தெரியாது, நாங்களும் தூத்துக்குடிக்காரங்க தான், ஆனா எங்களுக்கு இவ்வளவு நாள் வர தெரியாது. இந்த புத்தகத்தை பார்த்த பிறகுதான் தெரிகிறது. அதுபோல பாண்டிய மன்னன் சங்கரராம பாண்டியன் வந்து வழிபாடு செய்து பிள்ளை பேறு பெற்றது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயம் அது. ஆக இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்கின்றவர்களுக்கு பிள்ளை பேறு நிச்சயம் என்பதை உறுதிப்படுத்துகின்ற மாதிரி அமைந்திருப்பது சுவாமியினுடைய பெயர் சங்கரராமேஸ்வரர். அந்த சங்கரராம பாண்டியனுக்கு பிள்ளை பேறு கொடுத்தவர். அந்த எம்பெருமானுடைய பெயரை நாம் அந்த நாமத்தை பலமுறை, எம்பெருமானுடைய நாமத்தை வாயார சொல்லணும். அதை குழந்தைகளுக்கு பேர் வச்சா நம்ம சொல்லுவோம், இல்லாட்டினாலும் சொல்லணும். அதை நம்ம போற்றி போற்றி அப்படிங்கிற வகையிலே சொல்லணும். குழந்தைகள் அநேகமாக பாகம்பரியாள் சங்கரராமர்லாம் பேர் வைக்கிறது உண்டு. அந்த மாதிரி அந்த நாமத்தை பல முறை சொல்லி நிற்கின்ற பொழுது திருமணம் கூடி வரும், குழந்தை பேர் கிடைக்கும் என்கின்ற பல, அதோடு இன்னும் பல பலன்களை நமக்கு அள்ளி தருகின்ற இந்த கோவில் பற்றிய இந்த தல வரலாறு நூலானது பலருக்கும் பயனுடையதாக இருக்கும். அந்த நூல் இன்றைய தினம் வெளியிட்ட தன்மையிலே அடியேனும் அதனை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை தந்த திருவருளுக்கும் இந்த அறங்காவலர் குழு சார்ந்த அத்தனை பேருக்கும்
இன்னும் சொல்லப்போனால் இந்த நூலை வெளியிடுவதற்கு வெளிவருவதற்கு பெரிதும் துணை நின்ற ஆறுமுகம் போன்றவர்களுக்கும் இங்கு குழுமி இருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். திருமந்திர நகரமாம் நம்முடைய முத்துமா நகரிலே இருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் அன்னை பாகம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் பெருமானுடைய திருக்கோவிலிலே மகாசிவராத்திரி மாசி மாதத்திலே வரக்கூடிய சதுர்த்தசி திதி இதில் இருக்கக்கூடிய மகா சிவராத்திரி விழா ஒவ்வொரு வருடமும் சீரோடும் சிறப்போடும் இங்கே அருமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. குழந்தைகள் திருமுறைகள் பாராயணம் பண்ணி அருமையாக அமைத்தார்கள். நேற்றுலாம் நிறைய குழந்தைகள் வந்திருந்தாங்க. அதில் செலக்ட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அவ்வளோ அருமையாக பாடினார்கள். இன்றைக்கு நல்ல ஆடல் நிகழ்த்தி நம்ம எல்லாம் மகிழ்விக்க வந்திருக்கிறோம். குழந்தைகள் மறுவேட போட்டி இன்னும் ஓம் நம சிவாயம் எழுதி கொண்டிருக்கும் ஏராளமான குழந்தைகள், பெரியவர்கள், பக்தர்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இன்றைய ஒரு திருவிழா கோலத்தை நம்முடைய இந்த நகரிலே ஆகா சைவ சமயம் செழித்து ஓங்குகிறது என்று பார்த்த மாத்திரத்திலேயே உள்ளம் பூரிப்பு அடைகிறது. எத்தனை மக்கள், இவ்வளவு பேர் எங்க இருந்தாங்க, இன்றைக்கு தானே இவர்களை எல்லாம் பார்க்கலாம் என்றவாறு ஒரு அருமையான ஒரு உள்ள பூரிப்போடு இன்றைய நல்ல நாளிலே நம்முடைய திருமந்திர செல்வனாம் மருத்துவத்தில் இப்போது தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். தலை சிறந்த மருத்துவராக இனி ஒரு நாள் வருவார். இன்றைய நல்ல நாளிலே இறை அருளா இந்த நூல் ஏற்கனவே வெளிவந்ததுதான் இருந்தது. அதை மீண்டும் மறுபதிப்பு செய்து அதில் நிறைய விஷயங்களை அவருக்கே உரிய பாணியில் சேர்த்திருக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் எதையுமே விடலை, எல்லாத்தையுமே. பக்கத்தில் அண்ணனை உட்கார வச்சுட்டு இங்கிட்ட தங்கைன்னு சொல்கிறாரு பாருங்க. அந்த தங்கைக்கு அருகில் தமையன் போட்டார். அண்ணனுக்கு பக்கத்தில் தங்கச்சி போடலை, ஏன்னா அவர் பாகம்பிரியாள் ஆளு. அதனால தங்கைக்கு அருகில் தமையன் போட்டிருக்கார். அப்படி ஒவ்வொன்றையும் அவருடைய முத்திரையை இங்கே பதித்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. செய்யை பாடிய வாயால் தாயை பாடுக என்ற வார்த்தைகள் எல்லாம் அவருடைய உள்ளத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள். அதை இந்த நூலை பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக நம்முடைய தலம், அவருடைய வரலாறு, ஐயா நம்முடைய செல்வம் பெற்ற ஐயா அதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஏன்னா அந்த காலத்திலிருந்து இருந்து அவர்களுக்கு தான் அந்த நுணுக்கங்கள்லாம் தெரியும். கஷ்யப்ப முனிவரால் வெளிப்பட்டது என்றால் சொன்னார்கள். ஆனால் எங்களுக்கு நாங்கள் கொஞ்ச நாள் தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் செவிவழி செய்திகள், அப்புறம் நாங்கள் இங்கே வாழும் காலத்திலே பார்த்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக எங்களுடைய உறவினர், என்னுடைய உறவினர் சொல்லலாம், 10 வருட காலம் குழந்தை பேர் இல்லாமல் விடாது வந்து இந்த பிரதோஷ வழிபாட்டில் என்னுடைய நெருங்கிய உறவினர் தான். அவ கூட இங்கே இருக்கிறாளன்னு தெரியல. 10 வருடத்துக்கு பிறகு அடுத்தடுத்து 2 ஆண் குழந்தைகள். இது போல நாங்கள் அனுபவமாக கண்டிருக்கிறோம். குழந்தை பேரு தருவதிலே நம் அன்னை பாகம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருக்கு ஈடு இல்லை. அதனால் பிரியா என்ற நாமம், சங்கர என்ற நாமம் இன்றைக்கும் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருக்கோவிலிலே இருந்து இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே, நூல் வெளியீடு வர்றதிலேயே ரொம்ப சந்தோஷம். அருமையாக வந்திருக்கிறது. இதை வெளியிட வைத்த மறுபதிப்பு செய்த செல்வன் அறுமுகம் அவர்கள் மென்மேலும் வளர்ந்து சகல செல்வ சௌபாகியங்களையும் பெற வேண்டும். இன்றைக்கு இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக நமக்கு வந்த அன்னை மீனாட்சியின் அருளால், எங்களுக்கு மீனாட்சி தான் வரும், அவங்களுக்கு சொக்கநாதர் தான் வரும்.
இருக்கட்டும். அந்த சொக்கநாதர் அருளாலே அவர்கள் வந்தார்கள், எங்களுக்கு மீனாட்சியின் அருளாலே வந்தார்கள் என்று சொல்வோம். நம்முடைய தமிழ்நாட்டிலே அரசின் மூலமாக காரைக்கால் அம்மையார் விருது பெற்ற அம்மையார் என்றால் அதற்கு அவர்கள்தான் தகுதி. அவர்களை சொல்றதுக்கு வாயில வார்த்தையே கிடையாது. அப்படிப்பட்ட சாகரம் என்று சொன்னால் பெருங்கடல், அவ்வளோ ஒரு பொதிந்து இருக்கு. அதை விட எங்களை போன்றவர்களை உருவாக்கிய அம்மையார் அவர்களுடைய பொற்பாதம் பணிந்து இங்கே அமர்ந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் மற்றும் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள், தலைவர் அவர்கள் எல்லோரையும் வருக வருக என்று வாழ்த்தி அவர்கள் இதுகாரும் வாழ்த்துரை வணங்கினார்கள். இந்த பணி நம்முடைய திருக்கோவிலிலே இது மாதிரியான பணிகள் மேலும் மேலும் இன்னும் நடைபெற வேண்டும், மக்களையும் ஊக்குவிக்க வேண்டும், இது மாதிரியான திருவிழாக்களும் அதிகமாக நடைபெற வேண்டும் என்று அவர்களிடம் விண்ணப்பம் வைத்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். இதோடு இன்றைக்கு நம்முடைய அமைந்திருக்கக்கூடிய செல்வன் அறுமுகம் அவர்கள் இது மறுபதிப்புரை, இது பதிப்பாசிரியராக அமைந்திருக்கிறார். அதை பற்றிய சில விளக்கங்களை நம்மிடம் இங்கே எடுத்து கூறுவார். திருச்சிற்றம்பலம். படைக்கலமாக உண்ணாம தெழுத்து அஞ்சும் என்னாவில் கொண்டேன், இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன், துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணே. எல்லாம் வல்ல அருள்மிகு அன்னை ஸ்ரீ பாகம்பிரியாளுடனரை சங்கரராமேஸ்வர பெருமானின் பெரும் கருணையும் பேரருளையும் வணங்கி இன்றைய நாள் மாசி மாதத்தின் மகா சிவராத்திரி விழா நம்முடைய திருக்கோவிலே மிக சிறப்பாக இதுவரை நடைபெற்று வருகிறது. பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது ஆண்டுதோறும். ஆனால் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த தலவரலாறு புத்தக மறுபதிப்பு விழாவை ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக கருதுகிறேன். ஏனென்றால் நம்முடைய வீட்டு பெருமையை நாம் தெரிந்து கொள்வது போன்றது தான் நம்முடைய திருநகரின் பெருமையும் திருக்கோவிலின் பெருமையும் தெரிந்து கொள்வது. இதற்கு முன் 3 பேர் இந்த திருப்பணியை செய்திருக்கிறார்கள். 1944 ஒரு முறை, 1988 ஒரு முறை, 2003 ஒரு முறை தெய்வமுருகன் ஐயா அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். இப்போ 2025 இந்த நூல் மீண்டும் வருகிறது. அந்த நூலிலே மறுபதிப்பாக சில கருத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அண்ணா அவர்கள் நிறைய சொன்னாங்க, அம்மா அவர்கள் சொன்னாங்க. நம்ம ஊருக்கு பேர் திருமந்திர நகர், சுவாமி அம்பாளுக்கு உபதேசம் பண்ண ஊர் அப்படிங்கிறதுனால, சங்கராம பாண்டியன் கட்டினதுனால சங்கர ராமேஸ்வரர், அம்பாள் பாகம் பெரியாள் அப்படிங்கிற திருநாமம் இதெல்லாம் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இந்த திருக்கோவில் தெய்வயானி அம்மன் திருமணத்தோடு தொடர்புடைய 3 கோவில்களில் ஒன்று. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவயானியை முருகருமான் கல்யாணம் பண்ணார் அப்படின்னு தெரியும். சூரனை சம்ஹாரம் பண்ணி முடிச்ச பெருமானுக்கு கல்யாண பரிசு கிடைத்தது. அப்போ 3 கோவிலுக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஒன்று திருக்குறாவடிங்கிற ஊர், இந்த ஊரில் தேவயானி அம்மன் நிச்சயதார்த்தம் நடந்தது. 2வது திருப்பரங்குன்றம், தேவயானி அம்மன் கல்யாணம் திருக்கல்யாணம் நடந்தது. 3வது நம்ம திருமந்திர நகர், இங்கே தான் பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்தின சுவாமி அம்மாள் வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு வரிசையில் இது ஒரு சிறப்பு பெற்ற தலம். இன்னொன்று அண்ணா எடுத்து காட்டினாங்க, இது மந்திரோபதேசம் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றுன்னு. இதுவரை புராணங்களில் மொத்தம் 5 இடங்களில் சுவாமி அம்பாளுக்கு உபதேசம் பண்ணதாக சொல்லப்படுகிறது. ஒன்று திருக்கைலாய மலையில் சுவாமி அம்பாளுக்கு சொல்லுகிறார். இன்னொன்று அமர்நாத் அப்படிங்கிற பனி மலையில் மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லுகிறார். இன்னொன்று மண் தோன்றும் முன் தோன்றிய பதி உத்தரகோச மங்கையில் உபதேசம் பண்ணுகிறார். 4வது ஊர் திருவானைக்காவல், அன்னை அகிலாண்டேஸ்வரிக்கு பண்ணியிருக்கிறார். 5வது ஊர் திருமந்திர நகர், அன்னை பாகம்பிரியாளுக்கு பண்ணியிருக்கிறார். இந்த சிறப்பும் கூட இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஏனைய சிறப்புகள் எல்லாம் நீங்கள் புத்தகத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு அது கிடைக்க பெறும், அன்னை அருளால் கிடைக்கும் என்று சொல்லி பெரியவர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்னையின் அருள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த புத்தகத்தை ஒரு தடவை படித்து பாருங்க. யாருக்கெல்லாம் புத்திரபாக்கியம் இல்லையோ புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஏன்னா நூலின் கருத்தை சொன்னால் அடுத்த நிகழ்ச்சிக்கு நேரம் இல்லை, அந்த பணியும் அடியன்ட்டு இருக்குது, அந்த நிகழ்ச்சியும் வேகமாக முடிக்க வேண்டிய பணி இருக்குது. அதனால நூலை பற்றி பேச முடியவில்லை என்றாலும் நூலின் பயனை கூறுகிறேன்.
ஒரு நூலுக்கும் ஒரு பயன் இருக்கும். அந்த மாதிரி இந்த தலவரலாறை படிக்கும் பொழுது படிப்பவர்களுக்கு மன தெளிவு கிடைக்கும். ஏன்னா அம்பாள் ஞானஸ்வரூபிணி. படிப்பவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஏன்னா சிவபெருமான் புத்திரபாக்கியம் கொடுத்தவர். இந்த 2 செல்வங்களும் அனைவருக்கும் கிடைக்கப்பெறும் மங்கள நூலாக இந்த நூல் இருக்கும். இந்த நூல் வெளிவர பெரும் காரணமாக இருந்த நம்முடைய அறங்காவலர் குழு தலைவர் கந்தசாமி ஐயா அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய அறங்காவலர் திரு ஆறுமுகம் ஐயா அவர்கள், ஏனைய அறங்காவலர்கள் ஜெயலட்சுமி அம்மா, சாந்தி அம்மா அவர்கள் நூலை வெகு என்னோட சேர்ந்து அவங்க ரொம்ப பெரியவங்க அண்ணா அவர்கள். ஆனால் அடியனோட சேர்ந்து அவங்களும் ஒரு குழந்தை தன்மையில் அந்த வேலையை பார்த்தார்கள். அதனால செல்வம் பட்டர் அண்ணா அவர்கள், அப்புறம் ரொம்ப நிறைய பேர் உதவி பண்ணாங்க. எல்லாருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி. மேடையில் வெளியிட்ட மேலாளர் திரு கண்ணன் ஐயா அவர்கள் ரொம்ப நேரம் இருந்து அவங்க எல்லா கருத்தையும் கேட்டிருக்காங்க. அதுக்கு அம்மா ஞானப்பூங்கோதை அம்மா அடுத்து பேச வர்றாங்க. அப்போ அம்மாவை சிறப்பாக நம்ம சொல்லலாம். சாந்தி அம்மா, எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப அருமையாக அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அடியார்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.